Hello everyone. The given question is find the image of the point 1, 6, 3 in the given line x by 1, y minus 1 by 2 and z minus 2 by 3. Also write the equation of line joining the given points and its image. Equation of line கேக்குறாங்க and also length of the perpendicular, length of the segment joining the given point and its image கேக்குறாங்க. So let us have a short ரிவிஷன் என்னென்ன கண்டுபிடிக்கணுன்றத நம்ம குயிக்காக பார்த்துருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற பாயிண்ட்டை வந்து நான் பின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் 1, 6, 3. இமேஜ் நம்ம எப்பவும் போல் கண்டுபிடிப்போம். இமேஜ்னால் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், நான் ஏ டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ அசியூம் தட் ஆஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ். இந்த லைன் தான் ஏவோட ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கும். எனக்கு இமேஜ் தான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஏ டேஷ் அதான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட். கிவன் பாயிண்ட்னா வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட், சரிங்களா? அண்ட் இட்ஸ் இமேஜ். அப்போது ஏக்கும் ஏ டேஷ்க்கும் உள்ள ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஃபார்முலா வரும், அதை வச்சு நம்ம போடணும். லாஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டேஷ் ஏன் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி செக்மெண்ட் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் இமேஜும் கேட்டிருக்காங்க. கிவன் பாயிண்ட் வந்துட்டு ஏ, இமேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நான் ஏ டேஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஏக்கும் ஏ டேஷ்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 4 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆஃப் தி பர்பண்டிகுலர். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம ஃபுட் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் த கிவன் லைன் ஈக்குவல் டு நம்ம லேம்டா எடுத்துப்போம். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டை எப்பவும் போல் அசியூம் பண்ணிக்கலாம் குயிக்காக. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 1 ஈக்குவல் லேம்டா வந்துடும். அப்போ டேரெக்டாக லேம்டா வந்துடும். தென் ஒய் மைனஸ் 1 பை ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள் ரெட் கலரில், ஒய் மைனஸ் 1 பை 2 ஈக்குவல் டு லேம்டா வந்திருக்கும். ஸோ யூ வில் டேக் 2 லேம்டா ப்ளஸ் 1, 2 லேம்டா ப்ளஸ் 1. அடுத்தது 3 இசட்க்கு பார்த்தீங்கன்னா 3 லேம்டா ப்ளஸ் 2 எடுத்தாச்சு. நவ் த டிஆர்ஸ் ஆஃப் லைன் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு மைனஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை நான் x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறது இது வந்துட்டு x2 y2, இது வந்துட்டு z2. ஏங்கிற பாயிண்ட் இங்கே கவனிங்க. ஸோ இது வந்துட்டு x1 y1 z1 எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா x2 மைனஸ் x1. ஸோ நம்ம லேம்டா மைனஸ் 1 வந்துடும், கமா. அப்புறம் 2 லேம்டா ப்ளஸ் 1 மைனஸ் 6 வந்திருக்கும், கமா. ஸோ 3 லேம்டா ப்ளஸ் 2 மைனஸ் 3 வந்திருக்கும். நவ் லேம்டா மைனஸ் 1, அப்போ 2 லேம்டா மைனஸ் 5 வந்துடும். 3 லேம்டா 2 மைனஸ் 3 மைனஸ் 1 வந்துடும். இந்த ஆன்சரை நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம், நம்ம A1 B1 C1 எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ A2 B2 C2 கண்டுபிடிக்கணும். அது வேறு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற லைன்ஸில் தான் கீழே இருக்கிறது தான் x பை 1. ரஃப் காலம் பாருங்கள், x பை 1, y மைனஸ் 1 பை 2, z மைனஸ் 2 பை 3. ஸோ இந்த கொடுத்துருக்கிற கீழே இருக்கிற ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு 1 அதுதான் A2, 2 தான் வந்துட்டு B2, 3 தான் வந்துட்டு C2, சரிங்களா? ஸோ டிஆர்ஸ் ஆஃப் given line we will take 1, 2, 3, that is our A2 B2 C2. So we know that clearly the line AB is perpendicular to, சரிங்களா, perpendicular to the given line. ஸோ அதனால் கண்டிஷனல்ஸ் ஞாபகம் இருக்கும். A1 A2 ஃபார்முலா போட்டு சம்ஸ் முடிச்சிட போகிறேன் நான். ஸோ we have A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஈக்குவல் டு 0. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கரெக்டாக அப்டேட் பண்ணிடணும். ஸோ A1 வேல்யூ வி ஹாவ் லேம்டா மைனஸ் 1, லேம்டா மைனஸ் 1 இன்ட்டு A2 வேல்யூ 1 இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே ரஃபாக முடிச்சிடலாம். B1 ப்ளஸ் 2 லேம்டா மைனஸ் 5, ஸோ B2 2 வந்துடும். தென் C1 3 லேம்டா மைனஸ் 1, C2 வேல்யூ 3 ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 14 லேம்டா ஈக்குவல் டு 14 வந்திருக்கும் இந்த சம்முக்கு, சரிங்களா? ஸோ
14 lambda equal to 14 வரும். செக் பண்ணி பாருங்கள். lambda equal to you will get 1. ஸோ இப்போ lambda வேல்யூ எங்கே போடணும்? ஆஸ் யூஷுவல் நம்ம பி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பியில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். வில் ரீகால் த பி. என்ன கொடுத்துருக்கு? lambda 2 lambda plus 1 கொடுத்துருக்கு. அப்போ 1 வந்துடும். ஐ வில் ரைட் த பி ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். இங்கே lambda கொடுத்துருக்கு, 2 lambda plus 1 கொடுத்துருக்கு, தென் 3 lambda plus 2. 3 லெஃப்ட் காலம் பாருங்கள், 3 lambda plus 2. இதுதான் வந்துட்டு பியோட கோஆர்டினேட்ஸ். ஸோ இப்போ இங்கே lambda இடத்துல 1 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 3 அண்ட் ஆல்சோ 5. ஸோ த கோஆர்டினேட் இஸ் 1, 3, 5. திஸ் இஸ் அவர் ஃபுட் ஆஃப் தி பர்பெண்டிகுலர். ஃபஸ்ட்டு இது வேலை முடிஞ்சது. அடுத்தது இமேஜ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். இமேஜ்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஏக்கும் ஏ டேஷ்க்கும் ஸோ யூ கேன் சி தட் ஏ, இங்கே டயக்ராம் பாருங்கள், ஏ டேஷ் மிட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஏவோட மிட் பாயிண்ட் என்னது? பி வந்துடும். ஸோ அதனால் பியோட பாயிண்ட் டைரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டு முடிச்சுக்கலாம். நவ் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, z1 plus z2 by 2. This is midpoint formula. The midpoint is we have already 1, 3, 5. சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம ஏங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, 1, 6, 3 கொடுத்துட்டாங்க. பி தான் வந்துட்டு நம்ம நடுவில் கண்டுபிடிச்சோம். இது ஏ, இது வந்துட்டு பி. ஸோ வி ஹாவ் 1, 3, 5 அதுவும் இருக்குது. இப்போ இந்த சி தான் வந்துட்டு நம்ம ஏ டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் எடுத்துட்டேன் ஸ்டார்டிங்லேயே. ஆல்ஃபா பீட்டா காமான்னு ஸ்டார்டிங்லேயே எடுத்துருக்கேன், நீங்கள் கவனிங்க. ஸோ வி வில் ரைட் ஆஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 பீட்டா ப்ளஸ் 6/2 gamma plus 3/2 equal to the coordinate 1, 3, 5. Now alpha beta values கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ஆல்ஃபா 1 plus 1/2, அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1, x y z ஈக்குவல் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ யூ வில் கெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. Then if I am writing beta plus 6/2 equal to 3, so you will get beta equal to 0 because 6 minus 6 0 ஆயிரும். Then gamma plus 3/2 equal to 5, so you will get gamma equal to 10 minus 3 7 வந்துரும். Therefore a dash is our image point 1, 0, 7. இதுதான் நம்மளுடைய இமேஜ் பாயிண்ட். இந்த ஆன்சரும் கிடச்சாச்சு. ரைட். ஸோ நம்ம பிகினிங் என்னென்ன பார்த்தோம்னா ஃபுட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ ஃபுட் கண்டுபிடிச்சாச்சு, இமேஜும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேஷ்னால் இப்போ நம்ம ஏவும் தெரியும், ஏ டேஷும் தெரியும். ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏ டேஷ், அதாவது கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கும் இமேஜுக்கும் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஏ நம்ம பாயிண்ட் எடுத்துப்போம். நம்ம வாட் இஸ் 1, 6, 3 ரைட். அண்ட் ஏ டேஷ் நம்ம இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சோம் இமேஜ் பாயிண்ட்டு 1, 0, 7. சரி, ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னா என்ன பண்ணுறதுன்னா we will take as this is x1 y1 z1 x2 y2 z2. We have a formula x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இப்போ அப்படிங்க வேல்யூ போட்டிங்கன்னா you will get the answer. ஸோ x minus x1 என்ன வரும்? x minus 1 by x2 minus x1. 1 minus 1 0 ஆயிரும். கீழே 0 வரலாம், ஒன்றும் டவுட்டே இல்லை. சரிங்களா? கீழே 0 வரலாம். தென் y minus 6 by y2 minus y1. 0 minus 6 நம்மளுக்கு minus 6 வந்துடும். Similarly z minus 3 by 4, that is 7 minus 3 4 வந்துடும். இது ஆன்சர். சப்போஸ் நல்லா கவனிங்க, ஆர் இன்னொரு ஆன்சர் இருக்குது இதில், அது தப்பு கிடையாது, அது நம்ம போடலாம். என்னென்னா இப்போ நான் ப்ளூ கலரில் அப்படியே கொஷினை மாத்திரம் பாருங்கள், கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்த நான் x1 பதிலாக ஒரு பையன் x1 எடுத்துக்கிட்டான், இதை y2 எடுத்துக்கிட்டான், இதை z2 எடுத்துக்கிட்டான். இன்னொருத்தன் இங்கே x1 y1 z1 எடுத்துட்டாங்க. அப்போ சம் என்னவா மாறும்? x minus x1 சொல்லியிருக்கேன் நான்.
1 வந்துடும். புரியுதுங்களா? அப்போ x2 மைனஸ் x1 கீழே 0 வரும். y மைனஸ் 0 வந்துடும். ஏன்னா நான் பாயிண்ட்டை நான் மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் லிசன். அண்ட் y2 minus y1 you will get 6 equal to z minus 7 by minus 4. Actually I am not confusing. Sometimes கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கிறவங்க யோசிப்பாங்க, எந்த பாயிண்ட் வேணால் எடுக்கலாமே, இதுதான் எடுக்கணுமான்லாம் லாஜிக் இது கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம எந்த பாயிண்ட்னா x1 வேணும் எடுத்துக்கலாம். ஆன்சர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஆக்சுவலி போத் ஆர் ரைட். மார்க்ஸ் வில் பி அவார்டட். நவ் த லாஸ்ட் கேஸ் we have to find the distance, I think, right? So equation distance between a and a dash highlight பண்ணுறோம் பாருங்க, black yellow கலரில். distance between a and a dash தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் ஏங்கிற பாயிண்ட் தெரியும், a டேஷ்னு தெரியும். distance between these two, distance between a 163 and a dash 107, d equal to root of x2 minus x1 whole square. Again as usual x2 எடுத்துட்டு இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நான் x2 y2 z2, then here x1 y1 z1. so 1 minus 1 இங்கே 0 ஆயிரும், 0 square plus 0 minus 6 become 6 only. so we will write directly squaring value 36 and 7 minus 3 4 ஆயிடும், அதையும் டைரெக்டாக எழுதிடும். so the final answer is root of 52 is the required distance units. root of 52 units. That's all. Thank you. வேறு ஏதாச்சும் சம்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். Thank you children.